வணக்கம் மக்களே. இந்த வார் அப்படிங்கிறது இழுத்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. இனி செட்டில் ஆன பாடு கிடையாது. ஆனால் மார்க்கெட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆன மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். 567 சம்திங் அந்த லெவல் நான் சொல்லியிருந்தது வந்து இன்னைக்கு அதுக்கு மேல் நிஃப்டி வந்து நிற்கிது. 1 hour அல்ல 4 hour க்ளோஸ் வச்சுச்சுன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னது. இப்போதைக்கு வந்து நமக்கு ஒரு டே க்ளோஸே வச்சுருக்கான். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 23,713. மார்க்கெட் இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக டிக் இல்லை 7.5 ஏதோ ஒன்று போட பார்ப்பான். டிக்கு அப்படி புதுசாக பார்க்குறோன்னு தெரியாது. டிக்குன்னா மார்க்கெட் ஒன்றும் இல்லை, கீழே விழுகும், திரும்ப விழுகிறதுல எவ்வளோ விழுந்துச்சோ அதை விட இரட்டிப்பாக ஏறும். 7.5 அப்படின்னா காலையில் ஏறும், ஏறுச்சு அப்படின்னா ஏறதுல டபுளாக அதாவது இரட்டிப்பாக வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? இது எப்பவுமே வெள்ளிக்கிழமை பண்ணுவான் ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக, மதியானம் அப்படியே மாற்றி விட்ருவான் மொத்தமாக. நாளைக்கும் அந்த சான்சஸ் அப்படிங்கிறது ஸ்டில் இருக்குது. நான் ஸ்மால் சப்போர்ட்டர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி குளோபல் நியூஸ் முக்கியமாக வந்து ட்ரம்ப் வந்து சைனா போயிருக்காரு. அங்கே வந்து அவர் தனியாக போகல, முக்கியமான அமெரிக்க தொழிலதிபர் டாப் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு சைனாவுக்கு. அண்ட் வந்து நிறைய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதெல்லாம் நம்ம வந்து குளோபலை வந்து மேலே தூக்கலாம், 2 பேர் சேர்ந்து முடியுது மாதிரிலாம். எப்பவுமே வந்து சைனீஸை வெளியிருந்து அவங்கவுங்க நாட்டில் எதிர்க்கிற வரையும் ஓகே. ஆனால் ஒரு டாக்குன்னு போயிட்டாங்கன்னா அது வந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கு தான் போகும். சரிங்களா? ஆனானப்பட்ட கிம் ஜான் ஹுன்னையே வந்து சிங்கப்பூர் நினைக்கிறாங்க தானே மீட் பண்ண. மலேசியா ஆச்சுங்க, சிங்கப்பூர் பல வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்போட முதல் ஆட்சி காலத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா மீட் பண்ணாங்க. கரெக்டாக? அப்படிங்கும்போது இது சைனீஸ் அண்ட் அமெரிக்கன்ஸான ஒரு செட்டில் பண்ணதை பார்ப்பாங்க. ஏன்னா அமெரிக்கன்ஸுக்கும் நல்ல முக்கியமாக ட்ரம்ப்புக்கு டீல்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதை பண்ணதை அவங்க போயிருக்காரு. அப்போ இது ஓரளவுக்கு குளோபல் எக்கனாமியாக ஓரளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நல்ல விஷயம்தான். அவங்க 2 பேர் வந்து பேச்சுவார்த்தை பண்ணி உமன் தான் டீல்லாம் சைன் பண்ணுறது அப்படிங்கிறது. சரி, தவிர்த்து நம்ம வந்து முக்கியமாக என்ன நிகழ்வு இங்கே போனதில் நடந்திருக்குங்கிறது பார்த்துடலாம். சார்ட் நான் வரேன் பின்னாடி. இதுக்கும் நான் பின்னாடி வரேன், இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. இது முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா வரேன். அதுக்கு முன்னாடி புக் மார்க்கில் எடுத்து வச்சுருக்கேன். வரேன். ஓகே, இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா இது நேத்தோடது. ஓகே, ட்ரம்ப்பும் வந்து இவரும் மீட் பண்ணியிருக்காங்க, சைனீஸ் பிரசிடெண்ட்டும் மீட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதில் ஒரு ஈரானியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரானியன்ஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்களா, அதாவது ட்ரம்ப்பை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து போகலை அப்படின்னு அந்த ஒரு இது இருந்துச்சு. ஆனால் வந்து சிவப்பு கம்பள விருப்பு அண்ட் வந்து எல்லாமே, ஏன்னா எவ்வளோ பெரிய நாட்டோட பிரசிடெண்ட் வரும்போது அப்படிலாம் அது பண்ண மாட்டாங்க. அண்ட் ஈரானியன்ஸ் வந்து இது கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எங்களுக்கு வந்து சைனா வந்து உண்ணி இருக்கு, உங்களை மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி அது ஒரு டாக் போயிட்டு இருந்தது. சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா தெரியும் யார் யார் அப்படின்னு. மஸ்க் மாமா எல்லாருமே இருக்காங்க. அண்ட் வந்து நிறையா அதாவது பேசியிருக்காங்க. நிறைய டீல்ஸ் வந்து சைன் பண்ணுறதுக்கு, புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இணைந்து பணியாற்றணும், குளோபல் எக்கனாமிக் எதாவது நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு. தென் வந்து கை குலுக்கல்கள் அண்ட் வந்து மரியாதை எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஈரானியன்ஸ் இதுலேருந்து, அதாவது சும்மா கேலிலாம் பண்ணுவாங்க அவங்க, இது மாதிரிலாம் எடுத்து எதாவது போட்டு, வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் பண்ண மாட்டேன், கேள்வி விடுவாங்க. அதாவது பிரசிடெண்ட் போய் வெல்கம் பண்ணாமல் அவருடைய லேண்ட் ஆகும்போது அவரோட ஜூனியர் அஃபிஷியல்ஸை வந்து அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து மெயின் அஃபிஷியல்ஸ் அவங்க வந்து போயிருக்காங்க. இதுக்கு வரேன். இது என்ன அப்படின்னா, இது வந்து ட்ரம்ப் சொன்னார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, வாயில் வந்து ஒய்ஃபுக்கிட்ட குத்து வாங்கினார். யார்? இமானுவல் மேக்ரோன். சரிங்களா? இவர் வந்து ஃப்ரான்ஸோட அதிபர். இது வந்து இந்த இஷ்யூ வந்துருக்கு, எதுக்காக குத்து வாங்கினார் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய டாக்காக போயிட்டுருக்கு. சரி, இதை பேசிடுவோம், ஜாலியாக இருக்கும்ல அப்படிங்கிறதுக்காகவும். என்ன அப்படின்னா, இவர் ஏதோ நடிகைகிட்ட போயிட்டு ஏதோ பேசியிருக்காரு அவரோட இன்ஸ்டாலேயும் என்னமோ. பேசும்போது அது இவங்க பார்த்துட்டாங்க போல இருக்கு, அவங்க ஒய்ஃபு பார்த்துட்டு என்னை பார்த்தா உனக்கு பேசணும்னு சொல்லி அவங்ககிட்ட தான் போய் பேசுறான்னு ஒரு குமுக்கா அப்படிங்கிற ஒரு குத்து விழுந்தது. அதில் வந்து ட்ரம்ப் அதை கலாச்சிருந்தார். இப்போ இந்த இஷ்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் இதனால தான் ஆச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக போயிட்டுருக்கு. சரி, இது மார்க்கெட்டுக்கு முக்கியமானது கிடையாது, ஆனால் ஒரு சின்ன கிசு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இதை எடுத்துருவோம், மார்க்கெட்டுக்கு வந்துடலாம். சரியா? சரி, மார்க்கெட் இது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து முழுக்க வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி ரேலி அப்படிங்கிறது மார்க்கெட்டுங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
கம்மிங் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்தவரையில் நாளைக்கு 840 சரிங்களா, ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து 909 சரியா, இது வந்து ஒரு ஜோனு, நமக்கு முக்கியமான ஜோனு. 840 909 வரை நமக்கு ஒரு ஜோன் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன 24,000 தான் ஃபுல் ரெக்கவரி. கரெக்டாக இங்கே இருந்தால் நான் ஃபால் ஸ்டார்ட் பண்ணா நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக இதை எடுத்துக்கலாம், சப்போர்ட்ஸாக இதை எடுத்துக்கலாம். முக்கியமான லெவல் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. இதுலலாம் நீங்கள் வந்து இன்னையோட ஹை பிரேக் ஆகுது, ரேலி கண்டினியூ ஆகுது நாளைக்கு அப்படின்னா அது வந்து ஜோன் வரை போகும். ஜோன் பிரேக் ஆனால் நாளைக்கு அதுக்கு மேலே இதில் 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்ஸில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். அண்ட் உங்களோட அனாலிசிஸையும் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்லை ரிஜெக்ஷன் ஆகிட்டான், ரிஜெக்ஷன் நாளைக்கு வந்து டேவோட ஹை பிரேக் ஆகலை, இல்லை வந்து மேலே போயிட்டு இங்கேயே ரிஜெக்ஷன் ஆகிட்டாலும் முதல் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து இங்கே இருக்கக்கூடிய 670 சரிங்களா. 670 இந்த ரேஞ்செலாம் இருக்கும். ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். 17 சாரி 717 சரிங்களா. இந்த ரேஞ்ச் இருக்கா 710 717 717 ரேஞ்சு இங்கே வரும். இது வந்து நாளைக்கு சப்போர்ட் ஆகுது. மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா டேவோட ஹையை பிரேக் பண்ணும். 15 மினிட்ஸ் பிரேக் ஆச்சுன்னா 840 அண்ட் 910 அது வரை கண்டினியூ ஆகும். தென் 24,000 அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். தென் உள்ள நமக்கு ரிஜெக்ஷன் அப்படின்னா 717 இதுக்கு கீழே வந்து ரிஜெக்ஷன் உங்களுக்கு செல்லிங் காட்டுதுன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வருவான். இந்த சப்போர்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மந்த்லி ரேஞ்ச், இந்த பிளாக் கலர் லைனுங்கிறது 567 ஒரு மந்த்லி ரேஞ்சு. ப்ரீவியஸ் வீடியோஸில் 2 வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான, இதுக்கு மேலே இருக்கிற வரையில் மார்க்கெட் ஓரளவுக்கு சாந்தமாக இருக்குது. கீழே வந்துச்சுன்னா முரட்டுத்தனமாக அடுத்த ரேஞ்சு போகலாமான்னு பார்த்துட்டே இருப்பான். ரேஞ்ச் பாருங்க 22,619 போயிடலாமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். வந்தாங்க கீழே ரெக்கவரியாக நிற்குது. இதுக்கு கீழே ரிஜெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் திரும்ப ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும் சரியா. எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமான லெவல்ஸு நாளைக்கு. ஓகே, இதோட பார்த்துட்டா குளோபல் மார்க்கெட்டு அண்ட் முக்கியமாக க்ரூட் ஆயில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். க்ரூட் $100 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பீக் பார்த்துட்டிங்கன்னா இப்போ எவ்வளோ போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் $103 போயிருக்கான். க்ரூட் வந்து திரும்ப ஃபாலோ ஆகணும்னா $97 $97.6 கீழே வந்தால் மட்டும் தான் க்ரூடுங்கிறது ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா ஸ்டேபிளாக நிற்கும். $100 to இப்படி இதுக்குள்ளே போயிட்டு இருப்பான். திரும்ப $105 போகலாம் பார்ப்பான். 97.6 கீழே வந்தால் மட்டும் தான் க்ரூட் ஆயிலுங்கிறது ஓரளவுக்கு செல் ஆகும். அதே மாதிரி கோல்டு பார்த்துட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறல, நம்ம மார்க்கெட்டில் ஏறினதுக்கான காரணங்கிறது இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது நமக்கு 6 to 15 மாற்றுறதுனால பெரிய லெவலில் ஒரு மாற்றம். ஆனால் குளோபல் மார்க்கெட்டில் பார்த்துட்டா கோல்டுங்கிறது ரொம்ப நாளாக சாந்தமாக தான் இருக்கான் சரியா. சில்வர் நல்ல ரேலி வந்துச்சு அண்ட் ரெசன்ஸ் அடிச்சு நிற்கிது. ரெசன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த ரெசன்ஸ் பார்ப்போம். ஆனால் உடனே போகாது. என்னை பொறுத்தவரையில் கோல்டு அண்ட் சில்வர் கன்சால்டேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். 18 விக்ஸ், இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 18ல் நிற்கிறான். இன்றைக்கி -4% அகெயின். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓரளவுக்கு வந்து ஏதாவது செட்டில் ஆகுதா இஷ்யூஸ், இல்லை மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, அதாவது இந்த கரெக்ஷன் ரேலி நாளைக்கு கண்டினியூ பண்ணுறான்னா பிரேக் அவுட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். கரெக்ஷன் ரேலி கண்டினியூ பண்ணுறான்னா பிரேக் அவுட்ஸ் சொன்ன லெவல்ஸுக்கு மேலே 15 மினிட்ஸ்லாம் கொடுக்குதான்னு பார்த்தா கண்டினியூஷன் நம்ம ஈஸியாக பார்க்கலாம் சரிங்களா. அண்ட் வந்து நாஸ்டாக் எல்லாம் பார்த்துட்டோம். நாஸ்டாக் ஃபியூச்சர் இப்போ வரையில் வந்து க்ரீனாக தான் இருக்கான். ஏஷியன் மார்க்கெட் பெட்டராக தான் நின்றுக்கிட்டு இருக்குது. நிக்கி மட்டும் 1% விழுந்திருக்கு. அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பெட்டராக தான் நிற்கிது. வேறு எதுவுமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இப்போ வரை இல்லை. ஏன்னா ட்ரம்ப் வந்து சைனா போயிருக்கிறனால நியூஸ் அவர் கொடுக்குறக்கே அவரே சைனா போயிட்டால் அப்புறம் இங்கே நியூஸ் அவர் கொடுக்குறக்கு இருக்கார் கரெக்டாக. அதனால பிரச்சனை கிடையாது. பார்ப்போம். கொஞ்சம் சாந்தமாக க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வீக்கெண்டு என்ன சொல்கிறது, அங்கே டைமை கீப் அப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமாக இருப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் திரும்பவும் வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திரும்ப அந்த இஷ்யூ இதெல்லாம் கலையுறு இருக்குது. அதனால் நான் நாளைக்கு பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வீக்கெண்டு சேஃப்டியாக எடுங்க. ரொம்ப அக்ரெசிவாக வந்து ஒரு டைரெக்ஷனில் அப்படி போய்டு இப்படி போயிடணும் மொத்தம் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. முக்கியமாக ஆப்ஷன்ஸில் வித் ஹெட்ஜோடு பண்ணுங்கள், வித்தவுட் ஹெட்ஜ் பண்ணாதீங்க சரிங்களா. அது கால் பை செல் பண்ணாலும் சரி, புட் செல் பண்ணாலும் சரி, வித்தவுட் ஹெட்ஜ். ஏன்னா மார்க்கெட் வந்து இது ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ண மார்க்கெட் கிடையாது, நியூஸ் பேஸ் பண்ண மார்க்கெட்டு. அந்த நியூஸை தான் வந்து அவன் வந்து முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுவான். ஓகே, அதனால் மட்டும்தான் ஏற்றம் இறக்கம் எல்லாம். அண்ட் ஓரளவுக்கு வந்து இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
லெவல்ஸு ஏற்கனவே காட்டினது தான் உங்களுக்கு இன்ட்ராடே லெவல் அண்ட் வந்து பொசிஷனல் லெவல்ஸை பொறுத்தவரையில் புதுசாக இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையில் கண்டிப்பாக நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,600 500 சரிங்களா. இதோட புட் ஆப்ஷன் ரேட்டிங் நல்லாவே இருக்குது. 23,500 600 புட் ஆப்ஷன் ரேட்டிங் நல்ல ஒரு சப்போர்ட்டாக தான் நிற்கிறான். அதில் பெரிய சேஞ்சஸ் இருந்தால் தான் மார்க்கெட் திரும்ப ஃபால் ஆகும். இல்லை அப்படின்னா ஸ்டேபிளாக மேலேயே தான் நிற்கலான்னு. நாளைக்கு பாருங்கள் 23,500 600 புட் ஆப்ஷன் சேஞ்ச் மல்டி ஸ்ட்ரைக் வேலை சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். அந்த 23,500 600 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் சப்போர்ட் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் ரிவர்சலாக ட்ரை பண்ணுவான். சரியா? ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நியூஸ் வந்து மேஜராக எதுவும் இல்லை, ஒன்லி ட்ரம்ப் போனது, இந்த சைனாஸ்க்கு போனது மட்டும்தான். வேறு ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நம்ம குரூப்லேயும், அடுத்த வீடியோலையும். அதுவரையில் நம்ம லைவில் பார்க்கலாம். பாய்.